கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கையில் திமுக அரசு தோல்வி அடைந்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் அரசு தோல்வியை கண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் அவருக்கு நவீன முறையில் சிகிச்சை அவர் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே மிகவும் துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. ஒரு வருஷம் தான் இது. கடந்த வருஷம் தான் மரக்காணத்துல 22 பேர் இறந்தாங்க. இப்ப 35 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த அரசு ஏற்பட்ட பிறகு பல துயர சம்பவங்கள் கள்ளச்சாராயம் ஏற்பட்டதிலிருந்து அதை தடுத்துகிற நடவடிக்கையில் இவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதை தெரிவித்தது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. தமிழக அரசு விழித்துக்கொண்டு கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது. தமிழ்நாடு டாஸ்மாக் அரசு விற்கின்ற சாராயம், இது கள்ளச்சாராயம், அப்புறம் கஞ்சா, இன்னும் பல்வேறு போதை, இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 36 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பலர் உயிரிழந்துள்ள செய்தி தனக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இதே போன்றதொரு நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை என தெரிவித்துள்ள விஜய், மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாத வண்ணம் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.